வணக்கம் அன்பான கடகராசி நேயர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாதங்களிலே உங்களுக்கு கடகராசிக்கு பஞ்சமசானத்திலே இருந்தும் இரண்டாம் இடத்ததிபதி லாபசானத்திலே ஒன்று கண்டு மிகவும் அற்புதம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்ததிபதியும் ராசிநாதன் கடகராசிக்கு கடகராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் உங்களுக்கு பஞ்சமசானத்திலே இருந்தும் லாபசானத்திலே இருந்தும் ஒன்று கொண்டு குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுடைய சிந்தனைகள் என்பது குழந்தைகள் மேலே அதிகமாக ஆர்வமாக இருக்கக்கூடியது. இந்த ஐந்தாம் இடத்ததிபதி ராசியிலே இருந்து இதனால் வரையில் பலமிழந்த நிலைமை இனி வைகாசி மாதத்தில் இருந்து 24ஆம் தேதிக்கு பிறகு அவர் இரண்டாம் இடத்திலே வரப்போகின்றார். உங்களுக்கு கடகராசிக்கு 5-10 என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர். இதனால் வரையில் தொழில் வேலைகளிலே குழந்தைகளால் ஒரு சில தேவையில்லாத செலவுகளையும் தடை தாமதங்களையும் அலைச்சல்களையும் வீண் விரை செலவுகளையும் சந்தித்த ஏமாற்றங்கள் இனி வருகின்ற நாட்களிலே அவர் இரண்டாம் இடத்திலே அடியெடுத்து வைக்கின்ற இரண்டாம் இடத்ததிபதி லாபசானத்திலே இருந்து ராசியை நோக்கி வருகின்ற காரணத்தினால கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் பாக்கியாதிபதி 12ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்தை வேலை கிடைக்காதவர்கள் ருண சண்டை வம்பு வழக்குகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல 8ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வையும் கடகராசிக்கு 4ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுதும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்களும் இங்கே 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை ஒரு சிலர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது கொடுக்க போகின்றது. சனி பகவானும் உங்களுக்கு 7-8 கூடையவர் கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது இங்கே 7ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டு இருக்கின்றவர்களுக்கு கணவன் மனைவிகளிலே வம்பு வழக்குகளிலே இருக்கின்ற நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களிலே கண்டிப்பாக அந்த வம்பு வழக்குகளில் இருந்து ஒரு முடிவுகள் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு குருவின் அனுக்கிரகம் வந்துட்டு 8ஆம் இடத்திலே மாங்கல்ய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்தையும் 8ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலர் கல்யாணம் ஆகாத நேயர்களுக்கு முயற்சி சாணத்திலே உங்களுடைய வீர தீர பராக்கிரம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானத்தை சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலே இருந்தும் அவர் லாபசானத்திலே கிடைக்கின்ற பொழுதும் கல்யாணங்களிலே சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கு அற்புதமான ஒரு நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் வீடு வாகன சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. தாயின் அன்பு ஆசி பெற்ற அற்புதமான சரராசி பெண் ராசி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய இலக்கை நோக்கி அடையக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அலுவலகம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை செய்கின்றவர்களுக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் மிகவும் அற்புதமான நல்லதொரு பலன்களை இந்த வைகாசி மாதங்களிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. தனவாக்கு குடும்பசானாதிபதி லாபசானத்திலே இருந்து பஞ்சமசானத்தை பார்க்கின்ற அமைப்பு. 2ஆம் இடத்ததிபதியும் காரகனும் பலமாக இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சம்பந்தப்பட்டு 7ஆம் இடத்ததிபதியும் திரிகோணத்தில் இருக்கின்றதுனாலே சகலவிதமான உறவினர்கள் நண்பர்களால் நல்லதொரு மாற்றம் இதனால் வரையில் இருந்த தடை தாமதம் குழந்தைகளிடம் இருந்து